ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாவன்சி ரிசால்வில் எப்படி ஆடியோ எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டாவன்சி ரிசால்வ் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டாவன்சி ரிசால்வ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், கலர் கரெக்ஷன் பண்ண எல்லாமே பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் ஆடியோஸும் எடிட் பண்ணலாம். அது எப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான கிளிப்பை அதாவது நீங்கள் எந்த கிளிப்போட ஆடியோவை எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கிளிப்போட ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ எந்த கிளிப்போட ஆடியோ எடிட் பண்ண நினைக்கிறேனோ அந்த கிளிப்பை உங்களுக்கு டைம்லைனில் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அதில் தான் இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இன்ஸ்பெக்டர் இன்கேஸ் இந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்ற டூல் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மேலே இன்ஸ்பெக்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ஓப்பன் ஆயிரும். இப்போ அந்த வீடியோவில் நான் கிளிக் பண்ணியிருக்கனால வீடியோ சிம்பிள் வந்திருக்கு. இது ஜஸ்ட் உங்களோட கிளிப்பில் ஆடியோ சிம்பிள் இருக்கு பாருங்கள். இந்த ஆடியோ இதை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல ஆடியோ ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஆடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் ப்ளே பண்ணுற பாருங்கள். அப்போ தான் நான் எடிட் பண்ணுறது உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோட் மேப் அப்படின்ற பேசியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சவுண்ட் கம்மியாக இருக்குது. எனக்கு சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா இந்த இருக்குது பாருங்கள். இதை இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா சவுண்டு ஃபுல்லாகிடும். இப்போ திரும்ப ப்ளே பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா? இன்கேஸ் சவுண்டை குறைக்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சவுண்ட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். எனக்கு பழைய நிலைமைக்கு வந்தால் போதும், ரீசெட் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த இருக்கு பாருங்கள் ரீசெட் பட்டனு. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய வாய்ஸோட டோனை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த வாய்ஸோட டோனை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த கீழே பிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல சென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். சரி, இன்னும் அது அட்ஜஸ்ட் ஆகலை. பார்த்தீங்களா? அட்ஜஸ்ட் ஆகுதா? ஜஸ்ட்டு உங்களோட டோன் அட்ஜஸ்ட் பண்ண நினச்சேன்னா இந்த செமி டோன் இருக்குது பாருங்கள். இதை ஏற்றியாக இருக்குங்க. இன்கேஸ் வாய்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு வர்ற மாதிரி வாய்ஸ் வைக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வாய்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் தெரியும். இன்கேஸ் ஆடியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இருக்கு பாருங்கள், சேஞ்ச் ஸ்பீடுன்னு இருக்கா, இங்கே போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். வேகமாக ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது ஆடியோ. ஜஸ்ட் இது கம்மி பண்ண நினச்சேன்னா இந்த இடத்துல அகைன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கிட்ட இழுத்து விட்டேன்னா ஆடியோவோட ஸ்பீடு கம்மியாயிரும். ஓகேங்களா? ஆடியோவோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் டாவன்சி ரிசால்வில் பேசிக் ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட். உங்களுக்கு டாவன்சி ரிசால்வில் நிறையா கற்றுக்கணுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.